அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி மாதத்தில் 8ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா: முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஸ்பெயின் நாட்டு பயணத்தின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளது? ஸோ தமிழக முதல்வராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரசு முறை பயணமாக ஸ்பெயின் நாட்டுக்கு போயிருந்தார். ஒரு 8 நாள் பயணம், ஓகேங்களா? அதை முடிச்சுட்டு வந்துட்டார். ஸோ அந்த பயணத்தின் மூலமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு முதலீடை ஈர்த்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3440 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடை ஈர்த்திருக்கிறாரு, ஓகேங்களா? மொத்தமாக 3 நிறுவனங்கள் இந்த ஒப்பந்தத்தில் வந்திருக்காங்க. ஸோ உறுதியளிச்சிருக்காங்க நிறுவனம் தொடங்கிறதுக்காக. என்னென்ன நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹபக் லாய்டு நிறுவனம் அப்படிங்கிறது, எடிபன் நிறுவனம், ரோக்கா நிறுவனம் அப்படிங்கிற 3 நிறுவனங்கள். இதில் ஹபக் லாய்டு நிறுவனம் அப்படிங்கிறது 2500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய போகிறாங்க. அவங்க கண்டெய்னரு, முனையங்கள் மற்றும் சரக்கு பூங்காக்கள் அமைப்பதில் சிறந்த நிறுவனம். அதை தான் அங்கே செய்ய போகிறாங்க. எடிபன் நிறுவனம் அப்படிங்கிறது 540 கோடி ரூபாய் முதலீடு செய்ய போகிறாங்க. ஸோ அந்த நிறுவனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொறியியல் வடிவமைப்பு மற்றும் பொறியியல் கல்வித்திறன் பயிற்சிக்கான நவீன கருவிகளை உற்பத்தி செய்கிற ஒரு நிறுவனம். ரோக்கா நிறுவனம் 400 கோடி முதலீடு செய்ய போகிறாங்க. உயர்தர வீட்டு கட்டுமான பொருள்களின் உற்பத்தி, பீங்கான் பொருள்கள் உற்பத்தியில் முன்னணி நிறுவனமாக இருக்குது, ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். மேகாலயா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? மேகாலயா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார்? ஆன்சர் என்ன? நீதிபதி வைத்தியநாதன். நீதிபதி வைத்தியநாதன் அவர்கள் தான் மேகாலயா உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காரு. மகாராஷ்டிராவை சேர்ந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சின்னம் என்ன? மகாராஷ்டிராவை சேர்ந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சின்னம் என்ன? ஆன்சர் என்ன? கடிகாரம். அவங்களுடைய சின்னம் என்ன? கடிகாரம் தான் அவங்களுடைய சின்னம். ஸோ அந்த கட்சி அப்படிங்கிறது இப்போ உடஞ்சிருச்சு, ஓகேங்களா? ஸோ சரத்பவார் அப்படிங்கிறவர் தான் தேசியவாத காங்கிரஸோட தலைவராக இருந்தார். அவருடைய அண்ணன் மகன், அதாவது மகன் சொல்லலாம். ஸோ அவர் அஜித் பவார், ஓகேங்களா? அவர் முதல் முறையாக கட்சியை உடச்சிட்டு போனார், திருப்பி சேர்த்துக்கிட்டாரு குடும்ப சொந்தமாச்சேன்னு. 2வது முறையாகவும் கட்சியை உடச்சிட்டு போயிட்டா அப்படி. ஸோ உடச்சிட்டு போனவர் பார்த்திங்கன்னா இந்த முறை சுத்தமாக அவருக்கு தான் கட்சி அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனே சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சரத்பவார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு பேர் வச்சுக்க சொல்லியிருக்காங்க அவருடைய கட்சிக்கு. ஏன்னா வர மாநிலங்களவை தேர்தலில் பங்கு பெறுறதுக்காக அவருடைய கட்சி பேர் என்னவா செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத் சந்திர பவார் அப்படிங்கிற பேரில் ஒரு எலெக்ஷனுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கு. யாருக்கு? சரத்பவாருக்கு. அஜித் பவாருக்கு தேசியவாத காங்கிரஸ் அப்படின்னு பேர் இருக்கும். அவங்க தான் ஒரிஜினல் கட்சி. ஐசிசி தரவரிசை பட்டியலில் 3 வகையான கிரிக்கெட் போட்டிகளிலும் முதலிடத்தில் உள்ள பவுலர் யார்? ஐசிசி தரவரிசை பட்டியலில் 3 வகையான கிரிக்கெட் போட்டிகளிலும் முதலிடத்தில் உள்ள பவுலர் யார்? ஆன்சர் ஜஸ்பிரீத் பும்ரா. போன டெஸ்ட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண, அப்படியே அதுக்கு முந்தின சீரீஸ்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதால் இந்த ரேங்க் வந்திருக்காரு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு T20 மற்றும் ஒரு நாள் போட்டிகளில் முதலிடத்தில் இருக்கார். இப்போ டெஸ்ட்லேயும் முதலிடத்தில் வந்ததால் 3 வகையான கிரிக்கெட் போட்டிகளையும் முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. ஸோ இப்படி 3 வகையான கிரிக்கெட் போட்டிகளையும் முதலிடத்தில் வர முதல் ஆசிய வீரர், ஓகேங்களா? இந்திய வீரர், ஆசிய வீரர் அப்படின்னு சொல்லலாம். லாரஸ் விளையாட்டு விருதுகள் வழங்கும் விழா எங்கு நடைபெறுகிறது? லாரஸ் விளையாட்டு விருதுகள் வழங்கும் விழா எங்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் தான் நடக்க போகுது. ஏப்ரல் 22 அது ஸ்பெயினோட தலைநகராக இருக்கிற மேட்ரிட் அப்படிங்கிற இடத்துல நடக்க போகுது. ஏப்ரல் 22 மேட்ரிட்டில் நடக்க போகுது. இந்த விளையாட்டு விருதுகள்லாம் பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டில் சிறப்பாக செயல்பட்ட வீரர், வீராங்கனை மற்றும் அணிகளுக்கு இந்த லாரஸ் விருதுகள் அப்படிங்கிறது வழங்கப்படும். ஸோ இதோட இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது மக்களே. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.